கதை தலைப்பு: சிறிய சிவப்பு கோழி. ஒரு காலத்தில் ஒரு சிறிய சிவப்பு கோழி ஒரு பண்ணையில் வசித்து வந்தது. ஒரு நாள் அது முற்றத்தில் கீறிக் கொண்டிருந்த போது சில கோதுமை தானியங்களைக் கண்டது. உற்சாகமாக, எனக்கு ரொட்டி செய்ய வேண்டும், ஆனால் முதலில் நான் இந்த தானியங்களை நட வேண்டும் என்று நினைத்தது. அதனுடைய நண்பர்களான சோம்பேறி பூனை, தூங்கும் நாய் மற்றும் சத்தமில்லாத வாத்து என்பவர்களிடம் கோதுமை நடுவதற்கு உதவுமாறு கேட்டது. அதற்கு பூனை, என்னால் முடியாது என்றது. நாய் மற்றும் வாத்துவும் என்னால் முடியாது என்றது. எனவே சிவப்பு கோழி கோதுமையை தானே பயிரிட்டது. நாட்கள் கடந்தன, கோதுமை உயரமாக வளர்ந்தது. அப்போது கோழி தன் நண்பர்களிடம், கோதுமை அறுவடை செய்ய எனக்கு யார் உதவுவீர்கள் என்று கேட்டது. முன்பு போலவே பூனை, நாய் மற்றும் வாத்துவும் என்னால் முடியாது என்றது. எனவே சிவப்பு கோழி கோதுமையை தானே அறுவடை செய்தது. அதன் பிறகு அது கோதுமையை மாவாக அரைத்தது. பிறகு, ரொட்டி சுட எனக்கு யார் உதவுவீர்கள் என்று கேட்டது. மீண்டும் பூனை, நாய் மற்றும் வாத்துவும் என்னால் முடியாது என்றது. எனவே சிவப்பு கோழி ரொட்டியை தானே சுட்டது. ருசியான வாசனை காற்றில் நிறைந்ததும் அதனுடைய நண்பர்கள் ஓடி வந்து, ரொட்டியில் கொஞ்சம் சாப்பிடலாமா என்று கேட்டார்கள். சிவப்பு கோழி சிரித்துக்கொண்டே, எல்லா வேலைகளையும் நானே செய்தேன், அதனால் ரொட்டியை நானே சாப்பிடுவேன் என்று சொல்லி சூடான புதிய ரொட்டியை சாப்பிட்டது. கதையின் கருத்து: நீங்கள் வேலைக்கு உதவவில்லை என்றால் வெகுமதிகளை அனுபவிக்க முடியாது.